தன்னையும் தனது குடும்பத்தினரையும் அவதூறாக பேசியதாக சீமான் மீதான வழக்கில் திருச்சி குற்றவியல் நீதிமன்றத்தில் டிஐஜி வருண்குமார் ஆஜராகியுள்ளார். இது தொடர்பான விவரங்களை தருகிறார் செய்தியாளர் கலைவேந்தன். கலைவேந்தன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். வணக்கம். திருச்சி சரக டிஐஜி வருண்குமார் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் குறித்து நாம் தமிழர் கட்சியினர் சமூக வலைதளங்களில் அவதூறான கருத்துக்களை பதிவு செய்தனர். அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானும் வருண்குமார் குறித்து சமூக வலைதளங்களிலும் செய்தியாளர் சந்திப்பிலும் அவதூறாக பேசியிருந்தார். இந்த நிலையில அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி டிஐஜி வருண்குமார் திருச்சி மாவட்ட குற்றவியல் நீதிமன்றம் எண் 4 சீமான் மீது அவதூறு வழக்கு செய்து தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு விசாரணை திருச்சி மாவட்ட குற்றவியல் நீதிமன்றம் எண் 4 தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கு விசாரணைக்காக சீமான் கடந்த மாதம் 8ஆம் தேதி நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக வேண்டும் என நீதிபதி விஜயா உத்தரவிட்டிருந்தார். உத்தரவின் அடிப்படையில் சீமான் 8ஆம் தேதி ஆஜரானார். அதேபோல வழக்கை தாக்கல் செய்த டிஐஜி வருண்குமாரும் ஆஜரானார். நீதிபதி உத்தரவின்படி வழக்கு குறித்த ஆவணங்கள் சீமான் தரப்பில் ஒப்படைக்கப்பட்டது. தொடர்ந்து வழக்கு விசாரித்த நீதிபதி வழக்கு விசாரணை இன்று ஒத்திவைத்து, அதாவது 15ஆம் தேதி இன்று இருவரும் ஆஜராக வேண்டும் என உத்தரவிட்டிருந்தார். அதன்படி இந்த வழக்கு விசாரணைக்காக இன்று எடுத்துக் கொள்ளப்பட்டது. விசாரணைக்காக திருச்சி சரக டிஐஜி வருண்குமார் நீதிபதி விஜயா முன்பு நேரில் ஆஜரானார். சீமான் தரப்பில் அவரின் வழக்கறிஞர்கள் ஆஜராகி சீமானுக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ளதால் இன்று ஆஜராவதிலிருந்து விலக்களிக்க வேண்டும் என மனு தாக்கல் செய்துள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.